அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். அண்மையில் ஒரு ரயில் பயணம், அதில் நான் ஏறினோடனே எதிர்த்தாப்பில் ஒரு இளைஞர், அவர் என்னை பார்த்து அடையாளம் கண்டு கொண்டு புன்னகைத்தார். நான் அவரை பார்த்த உடனே இது வேண்டாம் தம்பி அப்படின்னேன். அவர் வணக்கங்க அப்படின்னு மறுபடியும் 2 கையை எடுத்து வணக்கம் சொன்னார். நான் சரிதாங்க, ஆனால் இது ரொம்ப கெடுதல் இல்லையா அப்படின்னு நான். அவருக்கு ஒன்றும் புரியல. ஐயா வணக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி 2 கையை எடுத்து வணக்கம் தெரிவித்தார். இது ஏன் இந்த குழப்பம் அப்படின்னா, அவருடைய காதில் இயர்ஃபோன் மாட்டியிருக்கிறார். அந்த இயர்ஃபோன் முந்திலாம் ஒயர் தொடர்பு இருக்கும், இப்போ அதுவும் இல்லை, கார்ட்லெஸ், ஒயர்லெஸ் அப்படிலாம். அது காதில் இருக்கிறதே தெரில, சின்னதாக உத்து பார்த்தா தான் காதில், அந்த அளவுக்கு இப்போ சின்னதாலாம் வந்துருச்சு. ஆனால் அவர் வேற ஒரு உலகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறார். ரயில்லையும் பயணம், அவர் மனசு வேற ஒரு உலகத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறார். அதில் என்னென்னலாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரோ நமக்கு தெரியல. இதுக்கு நடுவில் ஃபோன் வருது, அவர் அப்படியே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கிறது நிறுத்திட்டு அப்புறம் பேசுகிறாரு, அப்புறம் பேச்சை நிறுத்திட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் சாலைகளில் கூட பார்த்துட்டு இருக்கலாம், 2 வீலரில் போகிறவங்க அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறாங்க, யாருமே கூட இல்லை, அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே போகிறாங்க. கையில் செல்ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, அதில் பேசுகிறாங்கன்னு தெரியும், அவங்க பாட்டுக்கு சத்தம் போட்டு பேசுகிறாங்க, ஹான்னு ஏதோ சிரிக்கிறாங்க. இதனால் என்ன ஆபத்துன்னா, பின்னால் வருகிறவர்கள் அடிக்கிற அந்த சீழ்க்கை ஒலி அல்லது ஹார்ன் சவுண்டு இருக்குதே, அது காதிலேயே விழமாட்டேங்குது. ஒலி எழுப்புவது அப்படிங்கிறதே அவங்க காதில் விழுந்து வழி விடணும் அப்படின்றதுக்காகத்தானே. காதில் விழுந்தாலே இப்போல்லாம் யாரும் ஒன்றும் வழி விடுறதாலாம் இல்லை. யார் அடிக்கிறாங்க, ஹார்ன் அடிக்கிறது யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அது அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆயிடுது. ஏன்னா இவர் முன்னால் போகிறப்போ பின்னால் ஒருத்தர் இருந்து ஹார்ன் அடிக்கிறது ஏதோ அவரையே அடித்தா மாதிரி அவர் பாதிக்கப்படுறார். கொஞ்சம் நான் அவசரமாக போனால் வழி விடியான்றதான அர்த்தம் தானே அது. ஆனால் அதை பொருட்படுத்துவதில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவர் காதிலேயே விழமாட்டேங்குது. ஏன்னா இதை நிரந்தரமாக காதிலே போட்டு கொண்டிருப்பதால் வேறு யார் சொல்லுவதையுமே காதில் போட்டுக்கொள்வது இல்லை. நான் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இதை பற்றி சொல்வதற்கு காரணம், செவிப்புலன் அந்த ஆற்றல், அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக காதுக்கு மிக நெருக்கமாக இந்த இயர்ஃபோன் வைக்கிற பொழுது ஆற்றல் போய்விடுகிறது. மருத்துவ உலகம் சொல்லுகிறது, ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்து சொல்லுகிறார்கள். எப்பா அவன் கேட்குற சக்தியே போகுதுப்பா. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறது. அவர் சொல்வது காதின் வழியாக சில விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுகிறோமே, அதைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அப்படி பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு காது முதல்ல கேட்கணும் இல்லையா? காதுக்கே கேட்குற சக்தின்றது இல்லாமல் போகிற பொழுது அப்போ இந்த திருக்குறளுக்கு இன்னொரு அர்த்தத்தையும் சேர்த்து தான் புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. செவிச்செல்வம் அப்படிங்கிறது காதின் வழியாக கேட்பதல்ல, காது கேட்பது. இந்த நமக்கு கேட்கிற சக்தி குறைகிறது அப்படிங்கிறது பல சமயங்களில் நமக்கே தெரியாது அப்படின்றாங்க. என்னது நமக்கே தெரியாது? இன்றைக்கெல்லாம் இந்த தொலைத்தொடர்பு மூலமாக ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்வதற்கு இந்த கணினி ஒரு அருமையான வசதி செய்து விட்டது. கூகுள் மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங், ஜூம் மீட்டிங் அப்படிலாம் இப்போ நிறைய வந்திருக்குது. அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்காகவே அது அப்படியே நேரம் கொண்டாந்துருது எல்லாரையும். ஒரு அலுவலகத்தில் 10 பேர், ஒரு அதிகாரி, அவர் கீழே இருக்கிற பணியாற்றுகிறவர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து முந்திலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கான்ஃபரன்ஸ் ஹால், கான்ஃபரன்ஸ் ரூம் அப்படின்னே இருக்கும். சார் மத்தியானம் 3 மணிக்கு நம்ம எம்டியோட மீட்டிங் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வரும், இல்லை ஃபோன் வரும். அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் அந்த அறையில் உட்கார்ந்து விவாதிப்பார்கள். இன்னைக்கு சார் ஜூம் மீட்டிங்கா சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் இருக்கிற இடத்த விட்டு எந்திரிச்சு போவேனா, அது கம்ப்யூட்டரில் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி உள்ள பாஸ்வேர்டு கொடுத்து போயிட்டா அவங்கள தொடர்பில் வந்துடுறாங்க. நேரடியாக ஒருத்தர் பார்த்து கணினி மூலமாகவே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இது எல்லை மீறி போய்கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் விவாதிக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது மாதிரி விவாதிக்கிற பொழுது காது கேட்பது என்கிற அந்த சக்தி இருக்கிறதே குறைந்து வருகிறதுன்றாங்க. அப்போ 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எப்பா காதை கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு அதுவே கெஞ்சுது. நீ எதையோ என் காது உள்ள விட்டுக்கிட்டே இருக்கிற, என்னால் தாங்க முடியல அப்படின்றாங்க.
நமக்கு இந்த காது கேட்கும் புலன் குறைகிறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாமா, வேற யாராவது வந்து வீட்லேயே ஏங்க அந்த டிவி வால்யூமை கொஞ்சம் சின்னதாக வச்சு தொலைங்க, ஏன் இவ்வளோ சத்தமாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அவங்க வந்து சொல்கிறாங்கன்றதுக்காக இல்லை, நார்மல் வால்யூமை விட நீங்கள் அதிகமான வால்யூமில் வச்சா தான் உங்களுக்கு அது நார்மலாகவே கேட்குது அப்படின்றத அவங்க வந்து சொல்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் கொஞ்சம் கம்மி பண்ணி வைங்க அப்படின்னா நல்லா காது கேட்குறவங்களுக்கு இது கூடுதலான சத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த கூடுதலான சத்தம் தான் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஆயிடுச்சு அப்படின்னா காது நார்மலாக இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி செல்ஃபோன் அடிக்குது, ஏங்க உங்கள் ஃபோன் அப்போலேருந்து அடிக்குது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் அப்படின்ன பிறகு தான் உங்கள் காதுலேயே அந்த சத்தம் விழுது அப்படின்னா இயல்பான ஒலியின் அளவு கேட்பதை உங்கள் காது இழந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். பொதுவாக அதிகபட்சம் 5 பாயிண்ட் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அந்த வால்யூம் அப்படின்றதுக்கான டிஸ்பிளே வந்ததுன்னா 5 கோடு இருக்கு இல்லைங்களா, இதுதான் அனுமதிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆரோக்கியமான அளவு. நீங்கள் அதை தாண்டி வைக்கிறீங்க அப்படின்னா வால்யூம் அளவு மேலே போக போக கேட்கிற திறமை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். அந்த திறன் குறைகிறது. ஒருத்தர் தான் சொன்னார், என் வீட்டுக்காரி நான் எதை சொன்னாலும் காதில் போட்டுக்க மாட்டேங்கிறாப்பா அப்படின்னார். அவர் ஒன்று ஒரு வைரத்தோடு வாங்கி தரேன்னு சொல்லு, கண்டிப்பாக காதில் போட்டுப்பாங்க அப்படின்னாங்க. அப்போ காதில் போட்டுக்கிறதுன்னா அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததாக இருந்தால் தான் போட்டுக்கணும்னு இல்லைங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, இந்த விஷயத்தையும் கொஞ்சம் காதில் மட்டும் இல்லை மனசுலேயும் போட்டுங்க. ஏன்னா செல்வத்துள் செல்வம், திருக்குறள் தெரிஞ்சால் மட்டும் போதாதுங்க, பின்பற்றவும் செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.